இப்போ விஜயனுடைய ரீச்சுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ரீச் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்லை இது வந்துட்டு அனிருத் போட்ட பாடலில் ஒரு காப்பி தான் இது அப்படின்ற மாதிரி அந்த ரீச்சை மட்டப்படுத்துகிற வேலைகள் நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் விதவிதமாக எதிர்பார்க்கறதுக்கு அனிருத் இல்லை இளையராஜாவா அந்த நேரத்தில் இந்த சாமி வந்த மாதிரி எல்லாரையும் ஆட வைக்கிறது அவருடைய தனித்துவம். ஸோ அவ்வளோதான். இது அதனுடைய சாயல் இல்லை இதனுடைய சாயல் எல்லாம் சொல்லவே முடியாது. அவருடைய பாட்டே எல்லா பாட்டுமே நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி தான். பெரிய தியேட்டர்கள் எல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், பராசக்தி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் வந்து 2 தியேட்டர் அவங்களுக்கும் 2 தியேட்டர் இவங்களுக்குமா கொடுப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜயினுடைய கலெக்ஷனுங்கிறது குறையும். அதோட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 23ஆம் தேதி மங்காத்தாவை இறக்குறாங்க, இதே ரெட் ஜெயண்ட் இறக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த படம் அந்த 2 வாரம் கழித்து கூட போயிடக்கூடாது, அங்கேயும் வந்து ஒரு கட்டையை போடணும்னு மங்காத்தாவை கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்போ ஆக மொத்தம் 4 புறத்துலேயும் ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது அப்டேட் ஆயுதம் திரு அந்தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகனுடைய 2வது சிங்கிள் ஆல்மோஸ்ட் பட்டி தொட்டி எங்கும் பாடல்கள் வந்துட்டு பயங்கரமான ரீச் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது சார். எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை வந்துட்டு இந்த பாடல் வந்துட்டு அந்த படத்துக்கான ஒரு ரீச்சை கூட்டியிருக்கு? இல்லை, அதில் வந்து அரசியல் கலந்த ஒரு பாடலாக இருக்குது. இதுவரைக்கும் வந்து விஜய் பாடல்கள் எவ்வளோ வந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்படி ஒரு நேரடியான அரசியலை பேசின பாடலாக இது இருக்குது. ஸோ அதன் காரணமாக இதுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் இருக்குது. எப்போவுமே விஜய் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இங்கே அது அதிரி புதிரியாக பிச்சுட்டு போகும். ஸோ அந்த வரிசையில் இதுவும் வந்து அப்படி ஓடிக்கிட்டுருக்கு. அது வந்ததுலேருந்து பட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதான் அந்த படத்தில் வந்து பார்க்கும்போது அது ஒரு முக்கியமான பாடலாக இருக்கும். இதை வந்து ரசிகர்கள் கொண்டாடுகிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அரசியல் ரீதியாகவும் அவரோட அவங்க கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயனுடைய அரசியல் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெய்வேலியில் அவர் எடுத்த செல்ஃபி அந்த ஒரு மொமெண்ட் தான் வைங்களேன். அதான் வந்துட்டு இந்த பாடலில் ரொம்ப அழகாக உள்ளே புகுத்தி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல யுக்தி தான் அது. ஆமாம், பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது கரூரில் எடுத்தது. ஓகே, பாருங்கள், நம்ம அப்போவே சொன்னோம் கரூரில் வந்து படப்பிடிப்பு நடத்தினாங்கன்னு, அது வந்து இந்த பாட்டில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவர் போராடாமெல்லாம் செல்ஃபி வீடியோவே எடுக்கிறார் அவர். ஸோ அதை வந்து அவர் இதில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று அது வந்து சிஜியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது நேரடியான இதுவும் இல்லை, காணொலியாகவும் இல்லை. அது கொஞ்சம் சிஜியில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் மாற்றி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி கரூர் சம்பவத்தில் எடுக்கப்பட்டதில்லை. இப்போ அனிருத்தனுடைய இசை சொல்லப்போனால் வந்துட்டு ரஹ்மான பெரிய பையன் சொல்கிற மாதிரி அனிருத்தை வந்துட்டு பெரிய சாய் அபியங்கர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாடலை வந்துட்டு 2K கிட்ஸை வந்துட்டு ரொம்ப ஈர்த்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்குது. உண்மையிலே ஈர்த்துருச்சா? ஆமாம், 2K கிட்ஸ்கிட்ட தான் நீங்கள் அதை கேட்கணும், எங்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது. ஆனால் நமக்கும் பிடிக்கிற அளவுக்கு அந்த பாட்டை அவர் பண்ணியிருக்காரு. எப்போவுமே அனிருத்தை பொறுத்தளவுக்கு ரஜினிக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக போடுவார், விஜய் அல்லது மற்ற ஹீரோக்கள்னால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிருக்காரு. நல்லாவே இருக்குது இந்த பாட்டு. அந்த டான்ஸை வச்சு எல்லாரும் வந்துட்டு ஒன்று சொன்னாங்க, என்ன டான்ஸ் இது, இதெல்லாம் நம்ம கோழி தலையறுத்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப்பு டான்ஸுன்ற மாதிரி ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நல்லா தான் சார் இந்த டான்ஸு. இல்லைங்க, விஜய் மாதிரி டான்ஸ் மாஸ்டராலே ஆட முடியாது. ஸோ அதுதான் விஜயுடைய ஸ்பெஷல். அது இந்த படத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு குறைவாக ஒரு ஏதோ ஒரு லெங்க்த்தியான இது இருக்குது போட்டிருக்கு ஒரு போர்ஷன். அதை வந்து அவர் ஆடி இருக்கிறாருலாம் சொல்கிறாங்க. அது கடைசி படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு. 10 நிமிஷம் இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிந்து ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு வந்து இப்போ நடன காட்சிக்கு தனியாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் விஜய். இப்போ இந்த பாட்டில் அவர் ஆடினதை வந்து அவருக்கு பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர் அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க. நீங்கள் நல்ல இந்த 2K கிட்ஸுக்கிட்ட போய் கேளுங்க, ஜென்சி கிட்ஸுக்கிட்ட போய் கேளுங்க, அவங்க தான் அதை கொண்டாடுவாங்க. பாடல் முடியும் போது எண்டு கிரெடிட்ஸில் வந்துட்டு டைலாக்ஸ் பை தளபதி விஜயன் போட்டோன்னா நானே அப்போ இந்த படத்தில் வரக்கூடிய அனல் பறக்கும் வசனங்கள்லாம் வந்து விஜயனுடைய வசனங்களா, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது வசனம்லாம் வச்சுட்டு வரோம்னா பதறிட்டேன் சார். அவர் தான் வசனம் எழுதுறாரா? இல்லை, படத்தில் அவர் வசனம் கிடையாது. இந்த பாடல்களில் எங்கேயாவது அவருடைய வசனங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு கிரெடிட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அது என்னப்பா அது அந்த கிரெடிட் வந்து அவருக்கு என்ன பண்ண போகுது, அப்படிலாம் அதெல்லாம் விட தாண்டிய உச்சத்தை அவர் பார்த்துட்டாரு. பட் இருந்தாலும் ஏதோ அவரை கேட்காமலே போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணனின் விழுதுகள் பண்ண வேலையாக இருக்கும். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே பார்த்துட்டியோ எதுக்கே அதெல்லாம் சொல்லியிருப்பார். சரி, ஆனால் இப்போ விஜயனுடைய ரீச்சுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ரீச் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்லை இது வந்துட்டு அனிருத் போட்ட பாடலில் ஒரு காப்பி தான் இது அப்படின்ற மாதிரி அந்த ரீச்சை மட்டப்படுத்துகிற வேலைகள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதில் இந்த பாடலுமே
வேலைக்காரன்ல வரக்கூடிய எழு வேலைக்காரன் ஒரு பாடல் இருக்கும், ஆல்மோஸ்ட் அந்த டோன் தான், அதே பேட்டர்ன் தான். இதுல என்ன புதுமை இருக்கு, இதுல என்ன கொண்டாடுறீங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று வருது இல்லை சார்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்கள் விதவிதமாக எதிர்பார்க்கறதுக்கு அனிருத் என்ன இளையராஜாவா? அனிருத் தானே. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் அவர் கொடுக்க போகிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் இந்த சாமி வந்த மாதிரி எல்லாரையும் ஆட வைக்கிறது அவருடைய தனித்துவம். ஸோ அவ்வளோதான். இது அதனுடைய சாயல் இல்லை, இதனுடைய சாயல்லாம் சொல்லவே முடியாது. அவருடைய பாட்டே எல்லா பாட்டுமே நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கும். எந்த பாட்டுமே அதில் வந்து ஒரு புதுமையாக அடடா சூப்பராக இருக்கே, இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு பாடலாக இருக்கேன்னா நம்ம சொல்லவே முடியாது. இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கே, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு உடனடியாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு தான் அவருடைய எல்லா பாடல்களுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏதோ புதுசாக நம்ம அவரை வந்து கண்டுபிடிச்சி துருவி ஆராய்ஞ்சு அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கா, அவ்வளோதான். அதான் அனிருத். அதை அவர் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறாரு, அவ்வளோதான். பகவான் கேசரியில் வந்துட்டு லாரி பறக்கும், அது வந்துட்டு தெலுங்கு ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளும் சரி ரசிப்போம். நம்பவே முடியலனா கூட நல்லா இருக்கே அப்படின்னு. அதை குறைச்சிட்டு தான் ஜீப்பு பறக்கிற மாதிரி வச்சுருக்காங்களோ இந்த பாடலில்? ஆமாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று அந்த லாரி பறக்கிற அளவுக்குலாம் இங்கே வச்சோம்னா சிரிச்சிருவாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம சண்டை காட்சிகள்லாம் நிறைய பார்க்குறோம், நம்ப முடியாமல் தான் இருக்கும். இப்போ குருவி படத்துலலாம் பறந்து வருவார் அவர். அதெல்லாம் வந்து யாராவது பண்ண முடியுமா? நிஜ வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆனாலும் ஒரு ஹீரோயிசம்னு நம்ம பொறுத்துக்கிட்டோம். பட் அதையே வந்து அப்போவே ட்ரோல் பண்ணவங்களாம் நிறைய பேர் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார். ஓரளவுக்கு சண்டை காட்சிகளில் கூட ஒரு யதார்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரேடியாக லாரி பறக்கிறது, ஒரு 500 பேரை பாலகிருஷ்ணா ஸ்டைலில் தூக்கி போட்டு பிடிக்கிறது, அந்த இதெல்லாம் சூடம் கொளுத்துற மாதிரி கொளுத்துவார் ஒருத்தர் தலையை வச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே எடுக்க முடியாது. எடுத்தால் அது ஒரு பெரிய எதிர்ப்புலாம் வரும் சார். ஆனால் இப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த சிஜி ஒர்க்கில் வந்துட்டு ஒரு இடத்துல அந்த சிமெண்ட் ராடு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் விஜய் வந்துட்டு அடிப்பாரு. அது ஏற்கனவே மகேஷ் பாபுவே தெலுங்குல 1-2 தடவை பண்ணிட்டாரு. அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, பாகுபலி படத்தில் நாசரே இடித்து தூணு இடிஞ்சு விடும். இப்போ நாசர் எந்த இமேஜும் இல்லாத நாசர் இடிக்கிறதே நம்ம பொறுத்துக்கிட்டோம். அவ்வளோ இமேஜ் உள்ள ஒரு விஜய் ஒரு போஸ்ட் மரத்தை புழக்கிறத ஏன் பொறுத்துக்க கூடாது? அது அப்படி தான் அதை நினச்சி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். நிச்சயமா சார். ஆனால் ஒவ்வொரு மூவும் இந்த படத்தை நோக்கி நகரும் போது பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னருங்கிற அந்த உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு விதத்தில் பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு தேதியில் வந்துட்டு படம் ரொம்ப கமர்ஷியலாக இருந்தாலும் வந்துட்டு டக்குன்னு கலாய்ச்சி இது சரியில்லைன்னு சொல்லி தள்ளிடுற ஒரு நிலை இருக்குது. அந்த பிரச்சனை ஏதாவது இந்த படத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, பகவந்த் கேசரியினுடைய அந்த அந்த ஸ்கெலிட்டனே அதுதான். நீங்கள் அதை அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுற முடியாது, அப்படி கடந்து போக முடியாது. அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும், அது வந்து தனித்துவமாக நிற்கும் இந்த படத்தில். அது மேலே பொறுத்துக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கமர்ஷியல் படத்துலேயே சுவாரஸ்யமான படமாக அது இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தவங்க ரொம்ப ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக பல காட்சிகளை உருவாக்கியிருக்காங்க சார். ஆனால் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விஜயனுடைய ரீச் நல்லா இருக்குது. ஆனால் இதோட சேர்த்து அரசியல் ரீதியாக அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்ப்போம், இந்த படம் டிஎம்கே மூலிமா வராது இப்படின்ற அந்த ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நிச்சயமாக திமுக வந்துட்டு ஒன்றும் பண்ணாது, விட்டுரும். ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு அது கூட வர வேறு படங்களை வச்சு ஒரு சிக்கல் ஒன்று வரும்ல, அந்த சிக்கல் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு எந்தளவுக்கு பாதிக்குது? பராசக்தி அதே நாளில் ரிலீஸ் ஆகுது, அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பெரிய தியேட்டர்கள் எல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், பராசக்தி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் வந்து 2 தியேட்டர் அவங்களுக்கும் 2 தியேட்டர் இவங்களுக்குமா கொடுப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜயினுடைய கலெக்ஷனுங்கிறது குறையும். இப்போ இது வரைக்கும் பேக்கடாக 2 படமே போகுதுன்னு வைங்களேன். இப்போ தனியாக வந்து ஒரு 5 நாள் இது ஓடி இது ஒரு பெரிய கலெக்ஷனை பார்த்து அந்த படம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஓடி ஒரு பெரிய கலெக்ஷனை பார்க்கும். பட் இங்கே வந்து நேரடி மோதல்னு முடிவு பண்ணிட்ட பிறகு 2 படங்களுக்குமே கலெக்ஷன் குறையும். அதோடு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 23ஆம் தேதி மங்காத்தாவை இறக்குறாங்க, இதே ரெட் ஜெயண்ட் இறக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த படம் அந்த 2 வாரம் கழித்து கூட போயிடக்கூடாது, அங்கேயும் வந்து ஒரு கட்டையை போடணும்னு மங்காத்தாவை கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்போ ஆக மொத்தம் 4 புறத்துலேயும் ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப கீழ்மட்டமாக அடிக்கிறாரு. அப்போ அவர் நம்ம எங்கே அடித்தா அவருக்கு வலிக்குமோ அங்கே அடிப்போம்னு அவங்க இறங்குறாங்க. இதையெல்லாம் மீறி விஜய் ரசிகர்கள் விஜயை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. நீ என்ன வேணாலும் நீ இறக்கு, ஜேம்ஸ் கேமரூன் படத்தையே கூட இறக்கு, நாங்கள் விஜய் படத்தை ஓட வைப்போம்னு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, என்ன பண்ண முடியும் உங்களால்? அது ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு. அதாவது விஜய் படத்தை ஒழிச்சிடலான்னு நினச்சி ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கான சிக்கல் அது.
சார் ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ மங்காத்தா 23ஆம் தேதி கொண்டுட்டு வராங்க அப்படின்றீங்க. ஈரோடு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உதயநிதி கிட்ட வந்துட்டு இப்போ இந்த ஆட்சி சரியில்லைன்னு விஜய் சொல்கிறாரு, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கும்போது நல்லா தெரியுது கடுப்பாயிடுறாரு. உதயநிதி அவர்கள் நல்லாவே தெரியுது பயங்கர கடுப்பாய், இது அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா, அவர் ஒன்றும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருன்ற மாதிரி ரொம்ப காட்டமாக பேசிட்டு போகிறாரு. உள்ளுக்குள்ளே அந்த ஒரு 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 மாதிரியான ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கும்ல, என்னை வந்துட்டு இவன் அடிக்கிறான், இவனை நான் எங்கேயாவது அடிச்சு தூக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மாதிரியான ஒரு வெஞ்சன்ஸ் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் வந்துருச்சு திமுகவில். இல்லை, அவர் பேசுகிறது வந்து ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அதுவும் இப்போ ஈரோடு மீட்டிங்லலாம் அவர் பேசுனது வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வெறி கொண்டு தான் பேசுகிறாரு. அதற்கு காரணம் என்னென்னா, நம்முடைய சுற்றுப்பயணம் வந்து ரொம்ப ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சு, ஓரிடத்தில் தடைப்பட்டு நின்றுடுச்சு. இப்போ அவர் ஒரு பிளான் போட்டது, டக்கு டக்குன்னு இத்தனை மாதங்களுக்குள்ளே இவ்வளோ பேர் நம்ம கவர் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் தமிழகத்தை நம்ம ரீச் பண்ண மாதிரி ஒரு 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 முடிவுக்கு வந்துடலான்லாம் அவர் ஒரு கணக்கு ஒன்று போட்டார்ல, அது எல்லாமே ஸ்பாயில் ஆகி போச்சு. அப்போ அதற்கு காரணம் அவங்க தான் அவர் நினைக்கிறாரு. அவங்க தான் காரணமாங்கிறது தெரியாது, இன்னும் விசாரணை இருக்குது, விசாரணை ஆணையம் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ இதற்கப்புறம் கோர்ட்டு விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்து இவங்களால் தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லும். அது அன்னைக்கு என்ன உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முழுக்க முழுக்க காரணம் இவங்க தான். அப்போ நமக்கு வந்து எந்தெந்த விதத்துலலாம் நம்மளை ட்ரபிள் பண்ணுறாங்க, நாம் விடக்கூடாதுன்னு அவர் இறங்கி அடிக்கிறார். அவர் வந்து மேக்சிமம் எவ்வளோ இறங்கணுமோ அவ்வளோ இறங்கி அந்த கர்ஜிக்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரும்ல. இனே அது ஒரு அரசியல், அந்த அரசியல்லே இன்னும் ஒரு அதிரடியான ஒரு அரசியலாக ஒவ்வொரு நாளும் அது மாறிட்டு போகும்போது நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த பதில். நீங்கள் போய் அங்கே கேளுங்கிறது அதுதான் உண்மைதான். ஆனால் பொதுவாக வந்துட்டு உதயநிதி வந்துட்டு அந்த ஒரு அவரோட கூல்னஸை விடாமல் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் 2 முறை வந்துட்டு ட்ரிகர் பண்ணது, 2 முறையும் வந்துட்டு தாவேக்காவை சார்ந்தவர்கள் தான். ஒரு இடத்துல வந்துட்டு ஆதவர்ஜனா அந்த வந்துட்டு மன்னராட்சிங்கிற மாதிரி இருக்கும்போதுன்னு சொல்லும் போதும் அந்த இடத்துலையும் அவர் டக்குன்னு வந்துட்டு உதயநிதி அவர்கள் கோவப்படுறாரு. இன்றைக்கும் விஜய் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது வந்துட்டு ட்ரிகர் ஆகுறாரு. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு தாவேக்கா மூலிமா உதயநிதியினுடைய இயல்பை மாற்றிடுறாங்களோ? இல்லைங்க, செய்தியாளர்கள் கேட்குற கேள்வி வந்து எல்லா நேரங்களையும் இனிப்பாக இருக்காது. அது அண்ணா காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே உதயநிதி வந்து ரொம்ப சாஃப்டான ஒருத்தர். நானே ஒரு முறை அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், இந்த திமுகவில் மிக முக்கியமான இடத்துல இருக்கீங்க, நீங்கள் உங்கள் தாத்தா முதலமைச்சராக இருக்கார், ஆனால் உங்கள் படங்கள் வரும்போது ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடி கட்டுறது கிடையாது, சாதாரணமாக எல்லார் படமும் எப்படி ரிலீஸ் ஆகுதோ அப்படி தான் ரிலீஸ் ஆகுது, அந்த அளவுக்கு எப்படி இயல்பாக இருக்க முடியுதுலாம் கேட்டிருக்கேன். அப்படி தான் இருந்திருக்கிறார் அவர். ஆனால் அவரையும் வந்து ரொம்ப கோபப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி சூழல்கள் மாறிக்கிட்டு இருக்குது. வேறு வழி இல்லை. இது அவங்களுடைய அப்பா தாத்தா எப்படி எதிர்கொண்டாங்களோ அப்படி தான் அவரும் எதிர்கொண்டாகணும், வேறு வழி இல்லை. ஆத்திரப்பட்டு என்ன இருக்குது, இங்கே மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. உங்களுடைய ஆத்திரம் மக்களுக்கு வந்து வேறொன்றா தெரிஞ்சதுன்னா அதனுடைய விளைவுகள் இன்னும் தப்பாக தானே முடிய போகுது. அப்போ ரொம்ப கூலாக சிரிச்சுட்டே போயிட்டீங்கன்னு வைங்களேன். அதனால அண்ணாமலை கொஞ்சம் பரவாயில்ல. அவர் நீங்கள் என்ன அடி அடித்தாலும் திருப்பி ஒன்று பண்ணிட்டு போயிடுறாரு அவர். ஸோ அந்த மாதிரி சிலர் இங்கே இருக்காங்க, ரொம்ப கோவப்படாமல் ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவர் ஏன் அவ்வளோ கோவப்பட்டாருன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அதை அணுகிக்கலாம். சார், ஆனால் இப்போ இந்த உதயநிதியினுடைய நிலை தான் இங்கே வந்துட்டு பராசக்தியை வச்சு ஒரு அடி கொடுக்குற மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு ரெட் ஜெயின் மூலியமாகவே கொண்டுட்டு வாங்க மங்காத்தாவை, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம், காலி பண்ணுவோன்ற இந்த ஒரு யுக்தி இருக்குல்ல, இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகாது? அஜித்தை வைத்து விஜய் காலி செய்வதா? இருக்குங்க. அதாவது மக்கள் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ சினிமாவில் ஒரு நடிக்கிறதை கோடான கோடி பேர் விரும்புகிறாங்க விஜய். அப்போ அவருடைய படத்தை விரும்புகிற அவ்வளோ பேரில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்னடா அவருக்கு இவ்வளோ ட்ரபிள் கொடுக்குறாங்களே நினச்சாங்கன்னா அது ரொம்ப ஒரு தப்பான ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு படத்தை படமாக தான் அணுகணும். படத்தில் எம்ஜிஆர் பேசுனதை விடவா ஒரு அரசியலை விஜய் பேசியிருக்க போகிறாரு, அப்படி இல்லைல்ல. அப்போ அந்த படத்தை ஒரு படமாக அணுகுனீங்கன்னா அது இண்டஸ்ட்ரிக்கும் நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்கள், சம்பாதிக்க வேண்டியவங்களாம் என்ன ஆகுறாங்க, விஜய் படம் வந்ததுன்னா சைக்கிள் டோக்கன் போடுற ஆள்லேருந்து கேன்டீன் வரைக்கும் ஃபுல்லாகும். ஒரு பக்கம் கலெக்ஷனு, ஒரு பக்கம் கேன்டீன் ஃபுல்லாக வருது, பார்க்கிங் ஃபுல்லாக வருது. இதுதான் ஒரு படத்தினுடைய திருவிழாவே. அது எல்லாருக்கும் இங்கே கிடைக்கிறது இல்லை. விஜய் மாதிரி பெரிய நடிகர்கள், அஜித் மாதிரி பெரிய நடிகர்கள் நடிக்கும் பொழுது தான் அது கிடைக்கும். அப்போ அந்த நாளை இவங்க தீபாவளி பொங்கல் மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டே இருப்பாங்க தியேட்டருக்காரங்க. நீங்கள் அங்கே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும் பொழுது அவங்களுக்கே என்னடா அப்படி நடக்குதுன்னு தோணும். ஆனால் வேறு வழி இல்லை, அமைதியாக கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இதை மக்களும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ படத்தை படமாக விடுறது தான் இண்டஸ்ட்ரிக்கு எப்போவுமே நல்லது. உங்களுடைய மோதலை
அரசியல் மேடைகளில் வச்சுங்க, அது என்ன சரியாக இருக்கும். ஆனால் இப்போ விஜயகாந்த் மாதிரியான ஆட்களுக்கு வந்துட்டு அந்த மண்டபம் இடிப்புங்கிறது வந்துட்டு ஒரு பாயிண்டாக மாட்டிக்கிச்சு. ஆனால் விஜய் வந்துட்டு திமுகவை திட்டும்போது இவருக்கும் அவங்களுக்கும் என்னங்க பிரச்சனை, ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவர் இவ்வளோ கொந்தளிக்கலாருன்ற இந்த ஒரு பார்வையும் விஜய் மேலே இருக்குல்ல. இல்லைங்க, தனிப்பட்ட கொந்தளிப்பு என்றைக்குமே மக்கள் மத்தியில் எடுபடாது. நான் மக்களுக்காக கொந்தளிக்கிறேன், மக்களுக்காக பேசுகிறாங்கும்போது தான் அது ப்ளஸ்ஸாக மாறும். எம்ஜிஆர் எங்கேயுமே வந்து என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைன்னு அவர் சொன்னதே கிடையாது. அவருடைய படங்கள் எல்லாமே அன்றைக்கி வந்து பிரச்சனைக்கு உள்ளாச்சு. என்னது உலக சுற்று வாலிபன் படத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க. பட் எங்கேயுமே வந்து அவர் அதை காரணமாக காட்டி அவங்கள திட்டினதே கிடையாது. அவர் மக்கள் பிரச்சனையை கொண்டு போவார். அதுதான் என்றைக்குமே எடுபடும். விஜய் அப்படி தான் பண்ணுறாரு, படமாக அதை கொண்டு போக மாட்டார். நிச்சயமாக சார். ஆனால் பயங்கரமான அவரோட பேச்சும் பாடி லாங்குவேஜும் மாறிடுச்சு. குறிப்பாக ஈரோடில் பேசும்போது கூட ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு சீமானோட ஆவி உள்ளே பூந்துட்டு வந்த மாதிரிலாம் ஒரு உணர்வு. அவ்வளவு ஆத்திரப்பட்டிருக்க வேண்டாம் அவர். ஏன்னா இப்போ அவர் முதல் மாநாட்டில் பேசும்போது நான் ஒரு வழக்கமான அரசியல் பண்ண மாட்டேன் இங்கே அப்படின்னு தான் அவர் வந்தார். ஆனால் அப்படி உள்ளவரை சந்திரமுகியாக மாற்றிட்டாங்க இங்கே. அது வந்து இந்த சுச்சுவேஷன்ஸ் தான். அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக இருந்ததுன்னா அவர் அவ்வளோ தூரம் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவர் தொண்டையெல்லாம் கட்டி போய் அடுத்த வார்த்தையெல்லாம் பேச முடியுமான்னு கூட நினச்சிட்டேன் நான். அவ்வளோ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது அடுத்த கூட்டத்தில் அவர் தவிர்த்துக்கணும். ஏன்னா அவ்வளோ கோவப்பட்டு என்ன இருக்குது, உண்மை உண்மை. உங்கள் கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறீங்க, அது அவ்வளவு ஆவேசம் தேவையான்னு தெரியல. ஆனால் குறிப்பாக வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு ஒரு தீய சக்தின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு மீம்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு நல்லாவே புரியும். பாஸ்டர்ஸை வச்சு கிறிஸ்தவ மதத்தை வச்சு ஏன்னா மத போதகர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. தீய சக்தி தூய சக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. இது வரைக்கும் விஜய் வச்சு பெருசாக ட்ரோல் எங்கேயுமே அவரோட பேச்சு ரீதியாக வரல. இன்னும் பேச மாட்டேங்கிறாருன்னு வேணால் வந்திருக்குமே தவிர்த்து இந்த முறை நிறைய இடங்களில் அவர் மாட்டியிருக்காருன்றது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பிளான். ஒன்றும் இல்லைங்க, அதுக்காக ஒரு 600-700 பேர் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் விஜய் சட்டையிலேருந்து ஒரு பட்டன் விழுந்தாலும் அதையும் ட்ரோல் ஆக்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கு. அப்போ இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டென்ட்டை தினந்தோறும் கொடுக்கணுங்கிறது அதுக்காக தான் சம்பளமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க எங்கே ஒரு மாட்டுவாருன்னு பார்க்குறாங்க, மாட்டிட்டார். உடனே அதை வந்து கிறிஸ்தவ போதகர் இப்படி தான் பேசுவார் அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அப்படி பார்த்தா எல்லாரையுமே நீங்கள் ஏதாவது ஒன்றோட கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு இழிவான மலிவான அரசியல் தேவையில்லையேங்கிறாங்க. சார். ஆனால் வந்துட்டு விஜய் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது கூட டக்குன்னு இப்படி ஒன்று பண்ணார். நிறைய பேர் வந்துட்டு லியோ பாடி லாங்குவேஜில் வருது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டுருந்தாங்க. என்ன ஆச்சு அவருக்கு? அதுதாங்க, அது பல பேர் கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு தொடர்ந்து போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த காற்று வந்து அந்த வாசலில் ஏசியை கட் பண்ணுறதுக்காக ஒரு காற்று வரும். ஒன்றும் இல்லை, சரவணா ஸ்டோர் போனாலே அது கரெக்டாக நீங்கள் அது உள்ளே நுழையும் போது டக்குன்னு அடிக்கும். அது வந்து சில நேரம் தலையில் அடிச்சதுன்னா தலை கலையும். இப்போ பெரும்பாலும் வந்து விஜய் மாதிரி ஒரு ஹீரோக்கள் அதை வந்து கவனமாக இருப்பாங்க, தலை கலையக்கூடாது அப்படின்லாம் யோசிப்பாங்கள்ல. அப்போ அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகிறது அதுதான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதுக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு ஆவி பூந்துருச்சு அதுதான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.